நல்லா இருக்கு படம் சூப்பராக நல்லா இருக்கு. படம் என்ன கதைனே புரியல ஒன்றுமே. இந்த பவர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அது ஹாலிவுட் படம் டப்பிங் படம் பார்த்த மாதிரி இருக்குது. வேஸ்ட்டுங்க, அவர் நம்பி தான் வந்தோம். சும்மா ஏதோ ஒரு 2 சீன் வர்றாரு அவ்வளோதான். பிரபாஸ் அவரோட ஆக்டிங் எல்லாம் எப்படி இருக்கு? அவர் எல்லா படத்தையும் பண்ணுற மாதிரி தான், பில்டப் தான் ஓவரா இல்லை. சாங்ஸ் எல்லாம் ஏதாவது சாங்ஸ்லாம் இல்லை படத்தில், ஒரே பாட்டு தான் நினைக்கிறேன். வேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஒரு லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்காங்க. படத்துல வேற ஏதாவது அவர் தான் மெயின் ஹீரோ. இல்லை அவரே ஹீரோ தான். படத்துல வேற ஏதாவது புதுசா இருக்கா? புதுசானா அதான் அந்த பீரியாடிக்லேருந்து நெக்ஸ்ட்டு 600 இயர்ஸ் 6000 இயர்ஸ்க்கு எப்படி இருக்குன்றத ஒரு படத்தில் காட்டியிருக்காங்க. மியூசிக்லாம் பரவாயில்ல, ஆனால் ஒட்டலை படம். எதிர்பார்த்தாவே வேஸ்ட். 2-3 பில்டப் சீன் நினைக்கிறாங்க. எமோஷனல்லாம் ஒன்றுமே இல்லை. காமெடிலாம் இல்லை. நல்லா இல்லைங்க படமே, நல்லா இல்லைங்க. அதை இது கூட 3 மணி நேரம் வேஸ்ட்டுங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. இந்த கிளைமேக்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகுண்ணா. ரொம்ப ஸ்மார்ட் தான். ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃபில் கதையை நகதில், செகண்ட் ஹாஃபில் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் கதையை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் டேக் ஆஃப் ஆகிற மாதிரியே இருக்குது. கிளைமேக்ஸ் ஒர்க்கு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நல்லா இருக்குது. பைதவாக்கு பிரபாஸ்க்கு நல்ல பிஜிஎம். சந்தோஷ் நாதன் இன்னும் டெக்னிக்கலாக மியூசிக்கில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம். நிறைய ஆர்டிஸ்ட்க்கு நல்லா கொடுத்துருக்கலாம் மியூசிக். அதுதான் இம்பாக்ட்டு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸுக்கு ஒர்த்து. படம் பார்த்து கிளைமேக்ஸ் ஒர்த்து. இப்போது செகண்ட் ஹாஃப் கல்கி யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபுக்கு இப்போது கமல்ஹாசன் தான் லீடு சொல்லியிருக்காங்க. ஆதிபுருஷ் கம்பேர் பண்ணும்போது இது ஒருத்தனா. ஆதிபுருஷ் கம்பேர் ஒருத்தன். ஆனால் இதுக்குவே கூட ஒரு 50% ஆஃப் டு ஆஃப் 2D 3D பெஸ்ட்டு தான். படம் சூப்பராக இருந்துச்சு. தியேட்டர் மெட்டீரியல் தான் எனக்கு தெரிஞ்சு. எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ஃபஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு ஒரு லேக் ஃபீல் ஆகும். பிரபாஸ்னாலே ஃபீல் ஆகும். ஏன்னா கைண்ட் ஆஃப் படம் சீரியஸாக ஒரு எல்லாரோட கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. தீபிகா படுகோன் வந்து அது வந்து நமக்கு ஒரு என்னது சீரியஸாக போகும். கமல் சார் ஒரு மாதிரி சீரியஸாக போகும். அமிதாப் பச்சன் ஒரு மாதிரி சீரியஸாக போகும். அந்த ட்ராவலில் போகும்போது டக்குன்னு பிரபாஸ் போகும். என்னடா தேவையில்லாம அன்னெசரியாக ஒரு ஃபீல் வருது அப்படின்னு ஒரு ஃபீல் வரலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச படம் ஓவராலாக அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அந்த மாதிரி என்னது கிரிஞ்ச் பண்ணாங்கன்றது செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு எலிவேஷன் இருக்கும். சில மிக்சட் ரிவ்யூஸ் வரலாம். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேக் ஆச்சு. படமும் கொஞ்சம் வந்து டியூரேஷன் அதிகம். கமல் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 2 சின்ன வந்திருப்பாரு, பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் சந்தோஷ் நாராயணன் சூப்பராக பண்ணியிருக்காரு. படமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவராலாக ஒரு விஷுவலுக்காகவே என்னது படத்தை பார்க்கலாம். ஓடிடிலாம் பார்த்தா அந்தளவு ஒரு ஃபீல் இருக்காது. அந்த ஒரு விஎஃப்எக்ஸ்க்காக விஷுவல்ஸ்க்காக வந்து தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. படம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். கொஞ்சம் லேக் இருக்குது. கூட ஒரு வித்தியாசமான படம். சைஃபை மித்தாலஜி இது ரெண்டுமே வேறு ஜானர். ரெண்டுத்தையும் ஒரே ஜானரில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிரபாஸ் கம்பேக். ஆமாம், அவரோட ரீசன்ட் படத்தை கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே இருக்குது. குறைகள் வந்து லேக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயும் இன்டர்வல் பிளாக்கு அப்புறமா கொஞ்சம் லேக் இருக்குது. ஒரு 20 நிமிஷம் சாலிடாக படத்தில் தூக்கிட்டாலும் இன்னும் நல்லா விறுவிறுப்பாகவே இருக்கும். செம ஒர்த்து ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்தது. பிரபாஸ்க்கு கம்பேக் கொடுத்துட்டாங்க, எப்படியோ நல்லா இருந்தது, பார்க்கலாம். இல்லை படத்தில் வந்து லாஸ்ட் ½ அன் ஹவர் செம ஒர்த்து. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமல் சார் சீன் ஒர்த்து. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒர்த்து. படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாபாரதத்தோட லிங்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ தசாவதாரத்தில் வர அந்த கல்கி அவதாரம் அதை பற்றின ஒரு கதை தான் இது. அதை வந்து ஒரு ஃப்யூச்சரில் நடக்கும்போது இப்போது வந்து ஒரு சம் இயர்ஸ் அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அது காப்பாற்றும் போது அதை ஒரு அழகாக வந்து ரூட்ஸோடு நல்லா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பிரபாஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்னா உங்களுக்கு சில சீன்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு சில காமெடி சீன்ஸ் எல்லாம் இன்னும் இந்த சீனை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். மேபி ஃபஸ்ட் ஆஃப் லெங்க்த்தியாக போனதுக்கு ரீசனே அதுவாக கூட இருக்கலாம். அவர் மேபி அந்த கேரக்டர் ஸ்கெட்சிங்னாலேயா அப்படின்னு தெரில, அந்த சில காமெடி சீன்ஸ் எல்லாம் வரும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் அவர் பண்ணும்போது படம் நல்லா சீரியஸ் மோடில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் காமெடி சீன் வந்து அவர் காமெடின்ற பேரில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவர் நமக்கு சிரிப்பு வராது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஃபீல் இருந்தது. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் செகண்ட் ஹாஃபில் அவர் வச்சு ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அதனால தான் அவர் அந்த ரோலை அக்செப்ட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரணமான ரோலுக்கு அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பாரா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் போக தான் அவரோட எலிவேஷன் வருது, அவரை வச்சு ஒரு ட்விஸ்ட் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலே வரும். அதுக்கப்புறம் பார்ட் 2 வரும்போது அமிதாப் பச்சன் எனக்கு தெரிஞ்சு அந்த ரோல் அவர் தான் பண்ண முடியும். வேறு யாரும் அந்த ரோலுக்கு போட்டிருந்தாலும் சூட் ஆகிருக்கும்னு தோணல. அந்த ஒரு மேட்சோவாக இருக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு மெஜஸ்டிக்காக வந்து சண்டை போடுறது, இந்த ரோல் வந்து வேறு யார் பண்ணாலும் சூட் ஆகிருக்காது. ஸோ அதனால தான் அவர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். கமல் சார் வந்து 2 சீன் வந்திருந்தா கூட 2 சீனுமே உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அந்த ஒரு எலிவேஷன், அந்த ஒரு பில்டப்பு, கடைசியாக முடிக்கும் போது உங்களுக்கு பார்ட் 2 வந்தால் பார்க்கணும் அப்படின்னே தோணும். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. எந்தெந்த கேரக்டருக்கு எப்படி மியூசிக் போடணுமோ அந்த ஒவ்வொரு இதுவுமே வந்து நல்லா போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு இந்தியன் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு செட்டப்போட, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைனோட வந்ததில்லை. இனிமேல் இந்த மாதிரி வரப்போகிற ஸ்டோரிக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும், இல்லை ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். இப்போ எப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கலுக்கு வந்து ஒரு பாகுபலி எல்லாரும் ரெஃபரன்ஸாக எடுக்கிறாங்களோ, இந்த மாதிரி ஜானருக்கு இனிமேல் வரப்போகிறது கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு ரெஃபரன்ஸாக எடுப்பாங்கன்னு தோணும்.
பாசிட்டிவ்ஸ்னு சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரூட்ஸோட கனெக்ட் பண்ணுறது, விஷுவல்ஸு, அப்புறம் கேஸ்டிங்கு இதெல்லாமே சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு நெகட்டிவ்னு சொல்லப்போனால் சில பேருக்கு மேபி கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு ஏன்னா அது ஒரு ஹாலிவுட் மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவரில் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து அது பிடிக்காமல் போகலாம். வெறும்னா வந்து ஒரு இந்தியன் சினிமா மட்டும் பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஓல்டு பீப்புள் கொஞ்சம் இதுவாக போகலாம். ஏன்னா ருப்பீஸ்லாம் சொல்ல மாட்டாங்க, யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு மேபி அந்த ஃப்ளேவர் என்னடா அது ஒரே சண்டை போடுற மாதிரி இருக்குது, கேட்ஜெட்ஸாக இருக்குது அப்படின்ற ஃபீல் வரலாம். ஆனால் வேறஸ் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஃப்ளேவரில் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதுவாக இருக்கலாம். அப்படியே இருந்தால் கூட இந்த படத்தில் பண்ண மிஸ்டேக்ஸ் இனிமேல் அதுக்கப்புறம் வர படத்தில் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த படம் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. படம் நல்லா இருக்குது. கல்கி மூவி நல்லா இருக்குது, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது, கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்குது, பார்க்கலாம். காமெடி அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல, பட் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸாக பார்க்கலாம் படத்தை. கமல் தான் வருத்தாங்க. அமிதாப் பச்சன் சூப்பராக பண்ணிருக்காரு, பட் கமல் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, பாருங்க, செம்மையாக பண்ணிருக்காருண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகும். டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சூப்பராகவே கொண்டு போனாங்க. பிரபாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சாக காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் அவருக்கு ஒரு எலிவேஷன் இருக்கும், அது சொல்லிட்டா ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். ஸோ அது வேண்டாம். செகண்ட் ஹாஃப் அது வந்து தேட்டரில் பார்த்தா தான் புரியும். அவரோட ஒரு கேரக்டரிஸ்டிக் ஒன்று இருக்கும், அவர் யாருங்கிறத காட்டுறது வேறு லெவல் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அது கம்பேக், எனக்கு தெரிஞ்சு கம்பேக் விட தெரிஞ்சு எனக்கு கமல் சாரை பற்றி அமிதாப் பச்சன் சாரை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கமல் சார் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் பார்ட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அமிதாப் பச்சனுக்கு நல்ல ரோல் இருக்குது. கமல் சாருக்கு இதில் வெறும் கிளிம்ஸ் மட்டும்தான். நீங்கள் வந்து அவரோட ஹெவியான ரோலை செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அமிதாப் பச்சன் தான் ப்ரோ. அவங்க ரெண்டு பேருமே படம் ஃபுல்லாகவே இருப்பாங்க. அவங்க தான் மெயின் கேரக்டர் படத்தில். லாஸ்ட் ½ hour படம் வரும். கமல் சார் வில்லனிசம் செமையாக இருந்தது. 2 சீன் தான் வில்லனிசம், ஆனால் நல்லா இருந்தது, செம ஒர்த்து. நெகட்டிவ்ஸ் வந்து படம் லென்த்துனா கொஞ்சம் லேக், ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் செம ஒர்த்து, பார்க்கலாம். 3 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு அந்த கதையை கொண்டு போகிற அந்த ஸ்டேட்டே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டுற, அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். அதை கட் பண்ணியிருந்தாலே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் டக்குன்னு கதை சீக்கிரமாக உள்ளே கொண்டு வந்திருக்கலாம், காமிச்சிருக்கலாம். அது கொஞ்சம் லேக் ஆகுது. 3D பெஸ்ட்டு தான். 2Dக்கே நம்ம அந்த ஜவான் படத்தில் பார்த்துப்போம் எவ்வளோ அந்த இதுன்னு, அதை தாண்டி பண்ணியிருக்காங்க. ஆனால் 3Dக்கு நம்ம ஒரு 40% நம்ம ட்ரை பண்ணலாம். 60% 2Dயே ஒத்துறாங்க. பாசிட்டிவ்னா அதான கிளைமேக்ஸ் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தானே மைனஸ். ரொம்ப பிரபாஸ் என்ட்ரி கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் கதையும் டெக்னிக்கலாக கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்ட்ரக்சரே, அந்த கதை சொல்ல வரதே லேட்டாக தான் சொல்ல வராங்க. அது ஒரு சின்ன லேகு, மற்றபடி எல்லாம் பெஸ்ட்டு தான்.